எங்களுடைய சேனலில் பதிவிடக்கூடிய அனைத்து வரங்களும் இலவசமானவையே. வாங்க இன்றைய இலவச வரங்களை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. பேர் கீதா, வயது 29, ஜாதி இந்து, ஜாதி தடையிலன்னு சொல்லியிருக்காங்க. ராசி மீனம், ரேவதி நட்சத்திரம். கல்வி தகுதின்னு பார்த்தோம்னா பிஏ முடிச்சிருக்காங்க. வேலை நிலைன்னு பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஜாப் இருக்கிறதாகவும் மாதம் 45,000 சம்பாதிக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. திருமண நிலைன்னு பார்த்தோம்னா முதல் மனம் அல்லது மறுமணம் எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. முகவரின்னு பார்த்தோம்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் வசிச்சுட்டு வரதா சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆகி 6 மாதத்துலேயே அவங்களோட கணவர் ஒரு விபத்தில் தவறிட்டதாகவும் அவங்க இப்போ அவங்க அப்பா அம்மா பாதுகாப்பில் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களோட அப்பா அம்மா இவங்களை இப்போ கம்பல் பண்ணி மேரேஜ் பண்ணிக்க சொல்லி தான் அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடும் 2 பிளாட் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட கையிருப்பில் 20 சவரன் நகை இருக்கிறதாகவும் 5 லட்ச ரூபா பணம் அக்கௌண்ட்டில் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. வீடு வாடகை விட்டுக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களோட எதிர்பார்ப்பு என்னென்னு, வரக்கூடிய மணமகன் ஒரு நல்ல குடும்பத்தை சார்ந்தவராக இருந்தால் போதும், மற்றபடிக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லை, வேலைக்கு போகலனாலும் பரவாயில்ல, நானே வேலைக்கு போய் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே ஒரு வீடு வாடகைக்கு விட்டுக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எந்த ஒரு குடிப்பழக்கமும் கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. வரக்கூடிய மணமகன் தன்னை கடைசி வரைக்கும் அன்பாகவும் பாதுகாப்பாகவும் பார்த்துக்கக்கூடியவராகவும் இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. பெயர் சிந்துஜா, வயது 29, ஜாதி இந்துல கொங்கு கவுண்டர் வகுப்பை சார்ந்தவங்க. ராசி மகரம், நட்சத்திரம் உத்திராதி நட்சத்திரம். கல்வி தகுதின்னு பார்த்தோம்னா +2 வரையும் படிச்சிருக்காங்க. வேலை நிலைன்னு பார்த்தோம்னா ஈவியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மாதம் 15,000 ரூபாய் சம்பாதிக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. திருமண நிலைன்னு பார்த்தோம்னா முழுக்க இவங்களுக்கு முதல் மனம் தான். இவங்களோட முகவரின்னு பார்த்தோம்னா சத்தியமங்கலத்தில் வசிச்சுட்டு வரதா சொல்லியிருக்கிறாங்க. இவங்களோட அப்பா அம்மாவுக்கு இவங்க 2 பிள்ளைங்க தான். இவங்க பெரிய பொண்ணு, இவங்களுக்கு கீழே ஒரு தம்பி இருக்கிறதாவும் தம்பி படிச்சுட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இப்போ பொண்ணுக்கு தான் அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட எதிர்பார்ப்பு என்னென்னா, வரக்கூடிய மணமகன் ஒரு நல்ல குடும்பத்தை சார்ந்தவராகவும் ஓரளவுக்கு படித்து ஒரு நல்ல வேலையில் இருக்கக்கூடியவராக இருந்தால் போதும்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக 2 வீடு 2 ஏக்கர் நிலம் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இவங்க பொண்ணுக்கு 15 சவரன் நகை போட்டு கட்டி கொடுக்குறதாகவும் மாப்பிள்ளைக்கு 2 சவரன் நகையும் ஒரு வண்டி வாங்கி கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க. இவங்களோட எதிர்பார்ப்பு என்னென்னா, வரக்கூடிய மணமகன் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாதவராக இருக்கணும், வீட்டோட மாப்பிள்ளையாக இருந்தாலும் பரவாயில்லன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களோட அப்பா பார்த்தோம்னா பஸ்ஸில் கண்டக்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க அம்மா வீட்டோட தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பொண்ணோட அப்பா அம்மா பொண்ணோட ஃபோட்டோவை கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் வந்து கேட்கும்போது ஃபோட்டோ கொடுங்கன்னு சொல்லி கேட்டதுனால ஃபோட்டோ மறைச்சி போட்டிருக்கோம். இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.